Hi, hello viewers. Welcome back to our YouTube channel Max with Aru. Fourier series and Laplace transform ஓட செகண்ட் வீடியோ தான். இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபூரியர் சீரிஸோட டெஃபனிஷன் அண்ட் ஒர்க்கிங் ரூல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் சீரியஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபூரியர் சீரிஸை சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸ், அதுக்கான எக்ஸ்பேன்ஷன். ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டு சீரியஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஆக்சுவலாக ஏ நாட். இங்கே என்ன டேர்ம் வரும் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக டூ டேர்ம்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக ஏ நாட் இன்ட்டு காஸ் 0x ப்ளஸ் ஏ நாட் இன்ட்டு சைன் 0x அப்படிங்கிற டேர்ம் இருக்கும். சைன் ஜீரோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ 0 இன்ட்டு சம்திங் இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடும். காஸ் ஜீரோட வேல்யூ 1ன்னு கிடச்சிடும். ஸோ ஏ நாட் மட்டும் கிடச்சிடும். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் தான் ஏ நாட் ப்ளஸ் a1 cos x ப்ளஸ் b1 sin x. ஓகே, a2 cos 2x b2 sin 2x and so on. Okay, and so on. an cos nx b சஃபிக்ஸில் என்ன வந்துடும், இங்கே சம் டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா bn sin nx அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். ஸோ இதான் இந்த சம் எப்படி எக்ஸ்பிரஷனில் எழுதலாம் அப்படின்னா a நாட் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு, ஸோ a நாட் இந்த சம் டேரெக்டாக அப்பியர் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்ம சம்மேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 1 to n an cos nx plus bn sin nx. an and bn இந்த டேர்ம்ஸ் என்ன சொல்ல போகிறோம்னா ரியல் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ரியல் கான்ஸ்டன்ட்ஸ். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹியர் an and bn இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தான் இங்கே யூஸ் பண்ண போகிற கான்ஸ்டன்ட். an and bn இந்த கான்ஸ்டன்ட்டை தான் ஃபூரியர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபூரியர்ஸ் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ நாட்டோட வேல்யூ, ஏஎன்னோட வேல்யூ, பிஎனோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏஎன் அண்ட் பிஎன் ஆர் கால் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, இந்த ட்ரிக்னாமெட்ரிக் சீரியஸில் ஃபூரியர் சீரிஸோட டெஃபனிஷன் பார்த்துட்டே அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பி பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பீரியாடிக் ஃபங்க்ஷன். நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, 2π அப்படின்னா டெஃபனிஷன் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f of x plus 2π. இதுதான் பீரியாடிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வித் பீரியட் 2π அப்படிங்கிறது. சப்போஸ் f of x can be represented as trigonometric series. f of x is equal to நமக்கு ஆல்ரெடி trigonometric series அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா ஆக்சுவலாக அங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா a நாட் ப்ளஸ் சிக்மா n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ஃபூரியர்ஸோட டெஃபினேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா a நாட் பை 2 அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ a நாட் பை 2 ப்ளஸ் ரிமைனிங் as usual சேம் n ஈக்குவல் டு 1 to infinity and so on. ஓகே, இங்கே a நாட்டோட வேல்யூ என்ன, b நாட்டோட வேல்யூ என்ன, சாரி a நாட் an அண்ட் bயோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். a நாட் அப்படிங்கிறது இதுதான் ஃபூரியர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். a நாட் ஈக்குவல் டு 1/π இன்ட்டு இன்டகிரேஷன் மைனஸ் பை டு பை f ஆஃப் x இன்ட்டு dx. Similarly, an is equal to 1 divided by pi integration minus pi to pi. So period அப்படின்னு சொல்கிறோம், period 2π அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக பீரியட் அப்படிங்கிறப்போ மேபி இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்வல் சொல்லலாம். ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல், இட்ஸ் நாட் எ மேட்டர். ஸோ சம் இன்டர்வலில் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டா இல்லையா அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை லென்த், இந்த பீரியட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து லென்த் அப்படிங்கிறத மீன் பண்ணுவோம். ஓகே, லென்த். ஸோ லென்த் சப்போஸ் a, b அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் இருக்குது அப்படின்னா இதோட லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவோம். சப்போஸ் இது இன்டர்வலாக இருந்தது, இன்டர்வல் ஐயா இருந்தது அப்படின்னா லென்த் ஆஃப் ஃபை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஃபை இஸ் ஈக்குவல் டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ. தட் மீன்ஸ் ரைட் எண்ட் பாயிண்ட் மைனஸ் லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் பி மைனஸ் ஏ தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்வல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பர் லிமிட் பி இருக்குது, லோயர் லிமிட் மைனஸ் பைன்னு இருக்குது. ஓகே, இது இன்டர்வலில் எழுதணும் அப்படின்னா மைனஸ் பை டு பை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதோட இன்டர்வல் பார்த்து இதோட லென்த் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பை. இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா மைனஸ் பைன்னு கிடச்சிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடச்சிடும். ஓகே, திஸ் ஈக்குவல் டு 2π அப்படின்னு கிடச்சிடும். இந்த இன்டர்வலோட லென்த் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர்வல் பீரியட் 2π அப்படின்னு சொல்லிட்டு an equal to 1 divided by pi integration minus pi to pi f of x into cos nx dx. So similarly bn is equal to 1/pi integration minus pi to pi f of x sin nx. ஸோ an அப்படிங்கிறதுல cos அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம், bn அப்படிங்கிறதுல sin nx யூஸ் பண்ணுறோம். இது ஃப்ரம் ட்ரிக்னாமெட்ரிக் சீரியஸ் அந்த ரிலேஷனில் இருந்தால் டெரைவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே ஃபூரியர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது. Okay, then if f of x is a remark, f of x is a periodic function with a period 2π.
then we can obtain the Fourier series of length. இப்போ நமக்கு வந்து length வந்து 0 to 2 பைக்குள்ள இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா 0 to இன்டர்வலோட லென்த் 2 பைன்னு சொல்லிட்டாங்க. பட் அது 0 to 2 பையா தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. வேற எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா -π to பையா கூட இருக்கலாம். -π to பையா இருக்கலாம். இல்ல அப்படின்னா c to c+2 பையா இருக்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் இட் மே பி தி இன்டர்வல் என்னவா இருந்தாலும் சரி அதோட லென்த் வந்து 2 பையா இருக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. In any interval of length 2 pi, any interval of length 2 pi. If the interval is taken as, okay, so c comma c plus 2 pi, c comma c plus 2 pi choose interval choose பண்ணோம் அப்படின்னா இதோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா right end point c plus 2 pi minus left end point c. ஸோ இதோட லென்த் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா c minus c getting cancel, நமக்கு இன்டர்வலோட லென்த் 2 pi அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இன்டகிரேஷன் தான், அது வந்து லிமிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கேஸில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்டகிரேஷனில் -π to π அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே c to c plus 2 pi, c to c plus 2 pi, ரிமைனிங் ஆர் சேம் ஆஸ் யூஷுவல். ஸோ இது ஒரு ரிமார்க். இன்டர்வல் என்னவா இருந்தாலும் சரி நமக்கு லென்த் வந்து 2 pi அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இன்டகிரேஷனை ஒர்க் அவுட் பண்ணும். தென் ஒரு ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா, ஏன்னா இது வந்து ரொம்ப நம்மளோட ஃபுரியர் சீரியஸோட ப்ராப்ளமாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடும். ஏன்னா A0 கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா, ஏஎன் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துடலாம். A real function f of x is called an even function if f of minus x is equal to f of x for all x. ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எக்ஸுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸுக்கு பதிலாக -xன்னு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு மறுபடியும் f of xோட வேல்யூ தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ நான் f of x is equal to x² அப்படிங்கிறத அசியூம் பண்ணுறேன். f of x is equal to x² அப்படிங்கிறத அசியூம் பண்ணுறேன். ஓகே, இது என்னோட ஃபங்க்ஷன். இப்போ நான் f of xக்கு பதிலாக -x அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். -x யூஸ் பண்ணால் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக -xஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். -x² கிடைச்சிடும். ஸோ it is equal to x². once again what about this value? x² is nothing but f of x. ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா f of -x இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஜஸ்ட் f of x இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், சப்போஸ் நான் f of x வந்து cos x அப்படின்னு சொல்கிறேன். f of x cos x அப்படின்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா what about f of -x? ஓகே, ஸோ cos of -x அப்படின்னு போகும். Okay, so what is the value of cos of -x? It's nothing but once again cos x. It's also this equal to f of x. So cos x is also even function. Okay, இது first definition. Function even function அப்படிங்கிறது. Next வந்து odd function அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். The function f of x is called an odd function if f of -x is equal to minus of f of x. Okay, so x க்கு பதிலாக -xன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு -f of x அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் f of x is equal to just x⁻3 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். x⁻3. ஸோ இப்போ நான் f of xக்கு பதிலாக -x அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். -x⁻3. ஸோ -x⁻3 அப்படிங்கிறப்போ பவர் வந்து ஆட் நம்பராக இருந்து அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். -x⁻3 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ -x⁻3க்கு பதிலாக f of x அப்படிங்கிற டேர்ம் அப்ளை பண்ணலாம். f of x. So this is equal to f of -x equal to minus of f of x. So function is an odd function. So one more example, f of x is equal to sin x. f of x is equal to sin x அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ f of -x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். f of -x this is equal to sin of n into -x அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். So what about this value? Sin of minus times nx அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். What about the value of minus sin nx? Sin of minus nx, it's nothing but minus sin of nx. So this is also equal to what about sin of nx? This is equal to f of x. So minus f of x. f of minus x is equal to minus of f of x. So therefore this function is an odd function. Okay, so this is a condition, odd function and even function. Next, yeah, cos nx is an even function, sin nx is an odd function. So just now இப்போ தான் பார்த்தோம். Then x power n, இதையும் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். x power n வந்து எப்போ ஆட் ஆகிருக்கும் எப்போ ஈவன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் f of x is equal to x power n அப்படின்னு சொல்லிட்டாங்க. x power n இது எப்போ ஆட் அண்ட் ஈவன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, is an odd even function. Okay, x power n is an odd function.
So this is odd எப்போ அப்படின்னா if x is an odd integer, x is sorry n is odd, not x, n is. ஸோ n பவரில் உள்ள நம்பர் ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆட் ஆகிடும். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ இஃப் n இஸ் அன் ஈவன் இன்டீஜர், n இஸ் அன் ஈவனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆகிடுது. அனதர் எக்ஸாம்பிள். தென் ரிமார்க். இது நமக்கு எல்லாமே ஃபெமிலியர் ரிசல்ட்ஸ் தான், வெரி பேசிக் கால்குலஸ்லேருந்து, கால்குலஸ் இன்டகிரேஷன்லேருந்து. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் இது டைரக்ட் ரிசல்ட் தான். மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 0 to எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் லிமிட்ஸ் பாருங்கள், மைனஸ் ஏ டு ஏன்னு இருந்தது அப்படின்னா 2 டைம்ஸ் 0 to ஏன்னு எழுத முடியும். ஓகே, சப்போஸ் ஈவனாக ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னா இது வேல்யூ 0 ஆகிடும். ஓகே, மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். இது பேசிக் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் இன்டகிரேஷன். ஆடாக இருந்தது அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் தட் இன்டகிரபிள், பட் லிமிட்டில் சேஞ்ச் ஆகிடும், 0 to ஏன்னு சேஞ்ச் ஆகிடும். ஈவன் it's also typing mistake, this one is not add, this is add function. Okay, so if f of x is an add function, then integration minus a to a f of x dx equal to 0. Then remark, and also important one, product of two even function is an even function. Okay, so for example, product of two even function, so x squared is also even function, cos x is also even function, product of these two function is also even function. Okay, so suppose now இந்த term f of x அப்படிங்கிறது even function. ஓகே, ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் எக்ஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஈவன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இதை எப்படி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ cos x, this equals once again f of x. So product of two even x squared even function, cos is even function, product of this function is also even function. Okay, by definition f of minus x is equal to f of x. And then the product of two add function is an even function. Okay, product ரெண்டு add function multiply பண்ணோம் அப்படின்னா even function தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதே எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் என்னோட டூ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் product of two add functions. Okay, so one is x is an add function, then sin x is also add function. I'm going to consider this is my f of x. F of x is equal to product of two add functions. Now I'm going to apply instead of x minus x. So minus x into sin of minus x, this is equal to minus x, sin of minus x oda value once again minus sin x. So this is equal to minus into minus plus, so x into sin x. So this is, what about this value? This is nothing but f of x. This is also f of x. So f of minus x, this is equal to f of x. So ரெண்டு add function multiply பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ரிசல்ட் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுதான் அடுத்த ரிசல்ட். தேர்ட் ரிசல்ட், தி ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஒரு ஈவன் ஃபங்க்ஷனையும் ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக எடுப்போம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3. எக்ஸ் பவர் 3 நமக்கு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டே தெரியும். எக்ஸ் பவர் n வந்து ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். எக்ஸ் பவர் 3 இஸ் அன் ஆட் இன்டிஜர், therefore this equal to, or better way நம்ம ரிசல்ட்டே அப்ளை பண்ணிடலாம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 3, ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பவர் 3, திஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் எக்ஸ். ஸோ பை தி டெஃபனிஷன் படி எஃப் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஈவன் ஃபங்க்ஷன் ஒன் ஆட் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிமார்க், if f of x is an add function, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம் சால்விங்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். if f of x is an add function, then f of x into cos nx is also add function. ரீசன் என்ன அப்படின்னா இது add function அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ f of x is an odd function. cos nx, what about cos nx? cos nx is an even function. Okay,
f of x is odd function, cos nx is even function. So product of odd function and even function result is odd function. Okay, so previous case la last result இதுதான் யூஸ் பண்ணிருப்போம். ஒரு even function ஒரு odd function மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா result odd function தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. நம்மளோட டெஃபனிஷன் ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, நம்மளோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபூரியர் சீரிஸோட டெஃபனிஷன் ஏ நாட் டிவைடட் பை 2 ப்ளஸ் சிக்மா என்ஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஏஎன் காஸ் என்எக்ஸ் ப்ளஸ் பிஎன் சைன் என்எக்ஸ். இதுதான் டெஃபனிஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வர அவுட்புட் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா ஏ நாட்டோட வேல்யூ 0 ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஏ நாட்டோட வேல்யூ 0 ஆகிடும், மைனஸ் பை 2 பை. ஓகே, அண்ட் ஆல்சோ ஏ என்னோட வேல்யூ 0 ஆகிடும். ரீசன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இதோட ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் 0 ஆகிடும். ஓகே, ஸோ ஏ நாட்டோட வேல்யூ 0, ஏ என்னோட வேல்யூ 0. ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், ஏ நாட்டோட வேல்யூ 0 ஆகிடும் ப்ளஸ் சிக்மா என்ஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஏ என்னோட வேல்யூ 0 ஆகிடும். இப்போ 0 இன்ட்டு சம்திங் இதுவும் 0 ஆகிடும். இப்போ நமக்கு என்ன டேர்ம் மட்டும் கிடைக்கும் அப்படின்னா பிஎன் சைன் என்எக்ஸ் இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம எதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்னை மட்டும் கால்குலேட் பண்ணி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். பிஎன்னை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஃபூரியர் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் கிடச்சிடும். ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஆகிருந்து ஒன்று ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஏ நாட் ஏ என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் சொல்ல வராங்க. thus for an add function the Fourier coefficients a naught and an are 0. okay, symbolic state. okay, then bn மட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். bn மட்டும் கால்குலேட் பண்ண போறோம். ரீசன் bn வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ஈவனா இருந்தது அப்படின்னா நமக்கு வெல் நோன் ரிசல்ட் மைனஸ் a to a f of x dx. ஃபங்க்ஷன் ஈவனா இருந்தது அப்படின்னா 2 times 0 to a f of x dx அப்படிங்கிற ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டேரெக்டாக பிஎனோட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர். இது ஒன் வே. அனதர் வே, சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஈவன், சைன் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் இஸ் ஆல்சோ ஆட் ஃபங்க்ஷன். தென் வாட் அபவுட் தட் ரிசல்ட்? பிஎன் 0. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் f of x into sin nx. f of x அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. sin n அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும், மைனஸ் பை டு பை இன்டகிரேஷன் 0 ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன டேர்ம் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும்னா ஏ நாட் அண்ட் ஏஎனோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ரீசன் பிஎனோட வேல்யூ 0 ஆகிடும். ஓகே, தென் வாட் அபவுட் தி ஒர்க்கிங் ரூல்ஸ்? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஃபூரியர் சீரிஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பீரியட் 2π அப்படிங்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா பீரியட் 2π அப்படிங்கிறப்ப உங்களுக்கு லென்த் என்ன அப்படின்னு இன்டர்வல் என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த இன்டர்வலோட லென்த் 2π அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, நம்ம என்ன செக்ஷனில் இருக்கோம் அப்படின்னா ஃபூரியர் சீரிஸ் ஃபுல் ரேஞ்ச் அப்படிங்கிற செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பீரியட் 2π அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தென் check whether f of x is an even function or odd function. f of x கொடுத்துருக்க f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஈவனா ஆடா அப்படின்னு செக் பண்ணணும். சப்போஸ் ஆடா இருந்தது அப்படின்னா நமக்கு சில டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும், ஈவனா இருந்தது அப்படின்னா சில டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ ஆடா ஈவனா அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா சப்போஸ் f of x வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன f of x ஈவனா இருந்தது அப்படின்னா நமக்கு bnோட வேல்யூ 0 ஆகிடும். bnோட வேல்யூ 0 ஆகிடும். நமக்கு என்ன மட்டும் கால்குலேட் பண்ண போதும் அப்படின்னா a நாட் அண்ட் ஏனோட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணணும். a நாட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் 2/π அண்ட் so on. சப்போஸ் f of x வந்து ஈவன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா a நாட் அண்ட் ஏனோட வேல்யூ 0 ஆகிடும். a நாட் அண்ட் ஏனோட வேல்யூ 0 ஆகிடும். நம்ம என்ன மட்டும் கால்குலேட் பண்ணணும்? bnோட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணணும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் f of x is add or even. Okay, then if f of x is neither an even function nor an odd function, ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸில் நீங்கள் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி ப்ராப்ளம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ நாட் ஏஎன் பிஎனுக்குள்ள ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏ நாட் நமக்கு ஃபார்முலா தெரியும், 1 divided by π இன்டகிரேஷன் மைனஸ் பை டு பை. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இது ஏ நாட்டோட வேல்யூ. இதே ஏஎன் அப்படின்னா ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? 1 divided by π இன்டகிரேஷன் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் ஏ நாட் அப்படிங்கிறப்போ காஸ் என்எக்ஸ் dx அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. இதே bn அப்படிங்கிறப்போ
சைன் என்எக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வேல்யூஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு சில ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பெர்னோலிஸ் ஃபார்முலா எல்லாத்துக்குமே வெல் நோன் ரிசல்ட் தான். இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ அண்ட் ஸோ ஒன். இங்கே யூ டேஷ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷனை மீன் பண்ணுறாங்க. du by dx differentiating with respect to x. v1 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டகிரேஷன் v dx. v x பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், இதுதான் மீனிங். u dash v1 plus u double dash v2 and so on. Okay, Bernoulli's formula, well known result. Then இந்த ரெண்டு ரிசல்ட் அதிகமாக தேவைப்படும் நமக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா integration of e power ax sin bx. Just see the coefficient of x. So ax, this one is bx. Okay, so it's nothing but e power ax. Okay, e power இது derivation, இது actually standard result தான். இது டெரிவேஷன்லேயே இந்த ஃபார்முலா இருக்கு. ஓகே, இது டெரிவேஷன்லேயே இருக்கு, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது டெரிவேஷன் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம். e power ax டிவைட் ஃபார்முலா மட்டும் e power ax டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் a into sin bx minus b into cos bx. ஓகே, இட்ஸ் ஒன் ஃபார்முலா. அனதர் ஒன், சப்போஸ் காசாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே கோஎஃபிஷியன்ட்ல எந்த சேஞ்சும் கிடையாது. e power ax divided by a square plus b square a cos bx plus b sin bx. ஓகே, ஸோ காசா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டூ டேர்ம் காஸ் அண்ட் சைன் வரும். சைனா இருந்தது அப்படின்னா சைன் அண்ட் காஸ்னு வந்துடும், சைன் அண்ட் காஸ். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ப்ராப்ளம் சால்விங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.